இந்த மழை பொழிவை ஒட்டி வரக்கூடிய ஒவ்வொரு முறையும் வெள்ளம், பேரிடர், சேதங்கள், இதை சமாளிப்பது, இதுலேருந்து ஒவ்வொரு முறையும் நாம லேர்ன் பண்ற விஷயம், அதை அடுத்த தடவை நாம அதை எப்படி சரி பண்றோம், இது ஒரு கேள்வியாவே இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, இந்த கேள்வி 1990களில் இருந்து உலகம் முழுக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஐபிசிசி ரிப்போர்ட்ல இருந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு மாற்றி மாற்றி குறை சொல்லி இங்கே இனிமேல் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் கட்சி முக்கியம் இல்லை, அரசாங்கம் தான் முக்கியங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை தாண்டி இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் தான் மக்கள்கிட்ட பேசணும். 90களில் இருந்து தொடர்ச்சியாக ஐபிசிசி ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய குளோபல் வார்மிங் பற்றி நிறைய கதை பேசியிருக்கோம். ஆனால் பாலிசி மேக்கர்ஸுக்கான ரிப்போர்ட்டை ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஆய்வாளர்கள் சேர்ந்து பாலிசி மேக்கர்ஸ்க்கான ரிப்போர்ட் விடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி நாம் ஆரம்பத்துலேருந்து பேசினா டோப்போகிராஃபியோ அல்லது கேனல்ஸ் ரெடி பண்ணுறதோ அல்லது ஃப்ளட் மிட்டிகேஷனோ நில ஆக்கிரமிப்பு சார்ந்து வேலை செய்வதோ எல்லாம் நாம் திட்டமிட்டிருக்கணும். நாம் திட்டமிட்ட தவறிட்டோம். இப்போ ஜூன் மாதம் தான் இதற்கான ஒரு கமிட்டியை முதல்வர் அவர்கள் போடுறாங்க. நெட் ஜீரோ கமிட்டிக்கு போட்டாங்க. ஆனால் 90களில் இருந்தே உலகம் முழுக்க நெட் ஜீரோ பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய லாங் டேர்முக்குன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சியை சார்ந்தவர் பேசினதையும் கேட்டேன், மற்றவங்களையும் கேட்டேன். போன ஆண்டுக்கு விட இந்த ஆண்டு நாங்கள் தயாரானோம் அப்படின்லாம் கிடையாது. 2030 2050 2 திட்டமிடல் வேணும்னு 2015 அவர் ஃப்ளட் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே அதிலே சொல்லியிருந்தாங்க. 2030 வரைக்கும் நீங்கள் இந்த கேனால் சார்ந்தோ ஃப்ளட்டு சார்ந்தோ நீங்கள் வடிவமைச்சிக்கணும். அர்பன் ரூரல் பாலிசி நமக்கு வேணும். ஒவ்வொரு 4 சதுர கிலோமீட்டருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வேணும். அந்த ஒவ்வொரு வெதர் ஸ்டேஷனும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இது ஓவரால் இயருக்கு அதை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இனிமேல் மான்சூனோ சைக்ளோனோ பேச்சு கிடையாது. கிளைமேட் சேஞ்சுன்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்சும் நீர்நிலைகளை நம்ம ஏற்கனவே ஆக்கிரமிச்சிட்டோம், நிலம் கட்டிட்டோம், ஏரிக்குள்ளே தண்ணி வருதுன்னு ஓயாமல் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது 3 பாலிசிகள் உருவாக்க வேண்டியிருக்கு. ஒன்று, ரியல் எஸ்டேட் பாலிசி கிளியராக நம்ம வகுக்கணும். இனிமே நீர்வழி தடங்களையோ இது வரைக்கும் அதை ஆக்கிரமிச்சவங்களுக்கான கிளியர் தனி பாலிசி தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கணும். ரியல் எஸ்டேட் பாலிசி, நிலம் விற்பனை, அதற்கு வீடு கட்டுவதற்கு கிளைமேட் சேஞ்சை பொறுத்து ஒரு பாலிசி வேணும். அல்லது இந்த மாதிரி ஃப்ளட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண ஒரு பாலிசி வேணும் முதல்ல. இன்னொரு விஷயம், நம்ம எங்கே தவறுறோன்னா, சென்னை என்பது பெர்பெண்டிகுலராகவும் பேரலாகவும் கேனல்ஸ் இருக்கும். நீங்கள் கொசஸ்தலை ஆறுலேருந்து வர்றதோ அடையாறு இல்லாமல் கடலில் கறக்கக்கூடியது பெர்பெண்டிகுலராக கலக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கேனல் பேரலாக போகும். பேரலாக கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே அதை ட்ராவல் பண்ணி ஆகணும். அதற்கு டவுன் சைடில் இருக்கிற இடங்கள் தான் எல்லாமே நம்ம பார்க்குறோம். பெருங்குடியாக இருக்கட்டும், துறப்பாக்கமாக இருக்கட்டும், பள்ளிக்கரணையாக இருக்கட்டும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அடைச்சதாக இருக்கட்டும், இது எல்லாமே கடலுக்கு பேரலாக நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய கேனல்ஸ். இதை மோட்டராலேயோ பம்பாலேயோ எதாலேயோ நம்மளால சீர் பண்ண முடியாது. இந்த கெனால்ஸோடைய வழித்தடங்களை நம்ம சீராக அதை சீர் செய்து அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அடக்கி அதனுடைய ஆழத்தை அதிகப்படுத்தி ப்ராப்பராக கழிமுகங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை எந்த கட்சியாக இருந்தாலும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் 50 ஆண்டுகளுக்கும் உறுதியாக செய்யணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது சென்னை மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா கஜா புயல் சொன்னாங்க, உக்கி புயல் சொன்னாங்க, கடலூர், நாகப்பட்டினம், மற்ற இடங்கள். கஜா புயலில் களத்தில் இருந்தோம். கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தில் தொடங்கி கரூர் தாண்டி திண்டுக்கல், தேனி வரைக்கும் தாண்டி அந்த காற்று போச்சு. அதனால் இது காற்றுனால வந்தது, இது தண்ணியால் வந்ததுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இனிமே வரக்கூடியதை யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியறது இல்லை. ரொம்ப துல்லியமாக உட்காந்து ஒவ்வொரு மணி நேரமும் அப்சர்வ் பண்ணி 30 வருஷத்துக்கு திட்டமிட்டால் ஒழிய இந்த நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த திட்டமிடலுக்கு எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது மத்திய மாநிலத்தில் யார் ஆட்சி செஞ்சாலும் சரி, இனிமேல் கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து நிலத்தை நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாஸ்கர். அதே நேரத்துல நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, உடனடியாக போய் அந்த இடத்த அன்னைக்கு அமுதா ஐஏஎஸ் அவர் போய் 2015க்கு அப்புறம் நீதிமன்ற உத்தரவு வந்தோடனே சில கட்டிடங்களுக்கெல்லாம் போய் சீல்லாம் வச்சார். ஆனால் அதுக்கப்புறம் அது நீதிமன்ற ப்ராசஸ் ஆகுது. அது வெறும் ப்ராசஸாக மட்டும்தான் இருக்கு, நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 2015க்கு முன்னாடி பண்ணின கட்டிடங்கள் மட்டும் தான் பிளான்ட் இல்லாமல் கட்டினாங்க, அதனால நீருக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லையே. இப்ப கட்டியிருக்கிற இப்போ ஒரு 2000 வீடுகள் இருக்கிற ஒரு கட்டிடம், அதுதான் நான் என்னுடைய கேள்வி. அதுதான் அந்த இடத்துல என்னன்னா, இப்ப மொத்த சிட்டியையும் பிளானை மாத்தவே முடியாது. ஆனால் இந்த சிட்டிக்குள்ள இதை எப்படி நாம ஒவ்வொரு முறையும் சரி செய்ய போறோம்? அதுதான், நீர் வரத்து கால்வாய்களையும் போக்கு கால்வாய்களையும் குறைஞ்சபட்சம் பண்ணணுங்கிற. ஏரி ஆக்கிரமிப்புக்கு நீங்க லாங் டேர்ம்ல ஏதாவது பிளான் பண்ணி தான் ஆகணும்.
ஆனால் நீர் வரத்தையும் போக்கு கால்வாயும் அடைச்சா நீர் தானாக நகரத்துக்குள்ள வரதான் செய்யும். அதை மாற்ற முடியாது. அப்போ வரத்து கால்வாய், போக்கு கால்வாய், கழிமுகம் சார்ந்து தெளிவான ஒரு பார்வை வேணும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இது ஏற்கனவே இருக்கிற கமிஷன் ரிப்போர்ட் தான். 4 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டோ வெதர் ஸ்டேஷன் வேணும். அது எல்லாமே ஒட்டுமொத்தமா எம்பிட் ஆயிருக்கணுங்கிறாங்க. என்னால கணிக்க முடியல, இவ்வளவு மழை பெய்யணும் தெரியாது, எங்களுக்கு தண்ணி இவ்வளவு ஃப்ளோ ஆகும் தெரியாதுன்னு ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, முடியாதுன்னு இல்லை. அப்போ இதெல்லாம் செய்து முடித்தார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டடம், வீடு மட்டும் கிடையாது. இந்த தொழில்நுட்பம் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேர்த்து வளர்த்துருக்காங்களா, அதற்கான பொதுவில் அந்த தகவல்கள் இருக்கா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இந்த வெதர் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் நம்ம ஐஎம்டில இருந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க. அதுல இருந்து தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டு வெதர் மாதிரியான ஆட்கள் சொல்றாங்களே தவிர எந்த அரசாங்கத்தினுடைய ஒரு துறையில் இருந்தாவது ஒரு ஆத்தென்டிகேட்டடா இதுதான் டேட்டான்னு மக்களுக்கு வந்து சேர்றது இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கல்லு மண்ணு மட்டும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அறிவு, பாலிசி எல்லாம் சேர்ந்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கணும் சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால 2050 வரைக்கும் சேர்த்து திட்டமிட்டால் ஒழிய இது குறையாது. இனிமேல் எதையுமே நம்மளால் கணிச்சு எதையும் செய்ய முடியாது. அந்த கணிப்புன்றது இனிமேல் உருவாக்கணும். பழைய டேட்டா வச்சு கணிக்கவே முடியாது இனிமேல். ஏன்னா 70 சென்டிமீட்டர் வந்து பெருங்குடியில் பெய்ததாக செய்திகள் சொல்லுது 2 நாள் சேர்த்து. ஒட்டுமொத்தமாக தண்ணி சென்னைக்குள்ள வந்தது எல்லாம் சேர்த்தாக்கா 100 சென்டிமீட்டர் கூட இருக்கும். எல்லா பக்கமும் இருந்து திருவள்ளூர், அங்கே அடையாறு, எல்லா பக்கம் இருந்து சென்னைக்குள்ள வந்த தண்ணி அப்படி இருக்கும். இது வந்து யாருமே ஏதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 நாள்ல இவ்வளோ ரெஸ்கியூ பண்ணதுக்கு ஆச்சரியமான விஷயம் தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2வது நாள் நேற்று மதியத்திலிருந்து சில இடங்கள் மேடான பகுதிகளை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. தாழ்வான பகுதிகள் நாளை மதியம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய நடைமுறை கோளாறுகள். ஆனால் பாலிசியில நிறைய நம்ம வேலை செய்யணும். அந்த பாலிசிக்கு மக்களும் நிறைய ஒத்துழைப்பு தரணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு.